தசாவதார கதைகள். திருமாலோட அவதாரங்கள்ல இது 9வது அவதாரம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த அவதாரத்துல கண்டவர் தம் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சும் ரமணனாக விளங்கினார். கம்சனை கொன்றும் பஞ்சபாண்டவரை காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார். ஒருமுறை பூமாதேவி நாராயணனிடம், பகவானே, பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் தாங்க முடியவில்லை, விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் அப்படின்னு வேண்டிக் கொண்டார். அதற்கு நாராயணனும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கூறினார். பலகாலம் கழித்து பூமாதேவி, நாராயணா, தாங்கள் சொன்னது போல் இன்று வரை பொறுமையுடன் தான் இருக்கேன். ஆனா முனிவர்கள் செய்யும் யாகத்தை கெடுப்பவர்கள், நாத்திகர்கள், காமுகர்கள், கொலை செய்பவர்கள், கொள்ளை அடிப்பவர்கள், உழைப்பை திருடுபவர்கள் ஆகியோரையும் சேர்த்து சுமக்கின்றேனே. இவர்களின் எடையை தாங்கும் சக்தி எனக்கில்லை பிரபு. இவர்களை அழிக்கும் அளவுக்கு பலமும் என்னிடம் இல்லை. புருஷோத்தமா, என்னையும் நான் தாங்கும் நல்லவர்களையும் இவர்களிடம் இருந்து காப்பாற்று அப்படின்னு பூமாதேவி புலம்புறார். பூமாதேவியின் புலம்பல் சத்தம் அந்த பரந்தாமனுக்கும் கேட்டது. பிரம்மாவின் காதிலும் விழுந்தது. சிவனும் கொதித்தெழுந்தார். சிவனும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் முன் செல்ல பூமாதேவியும் அவர்களின் பின்னால் நாராயணனை சந்திக்க சென்றால், இவர்கள் அனைவரும் வைகுண்டத்தில் நாராயணனின் வரவுக்காக காத்திருந்தார்கள். ஸ்ரீமன் நாராயணன் வரவில்லை. ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு செய்தி மட்டும் வந்தது. பிரம்மனே, பூமாதேவியின் கவலையை விட சொல். உலகத்தில் உள்ள பாவிகளை அழிக்க நானே பூலோகத்தில் பிறக்கப் போகின்றேன். அதற்கு முன்னதாக தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் யதுவம்ச குடும்பங்களில் பிறக்க வேண்டும், எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி. பிரம்மா மகிழ்ந்தார். பூமாதேவிக்கு தகவல் தெரிவித்தார். சிவனும் மற்ற தேவர்களும் மகிழ்ந்தார்கள். தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றார்கள். எல்லா தேவர்களும் யதுகுலத்தில் அவதரித்தனர். யதுகுலத்தின் அரசனாக இருந்தவர் சூரசேனன். இவரது புத்திரன் வசுதேவர். இவருக்கு தேவகர் என்பவரின் மகள் தேவகியை பெண் பார்த்து நிச்சயமாயிற்று. தேவகரின் அண்ணன் உக்கிரசேனன் ஓஜகுல மக்களின் ராஜாவாக இருந்தார். அவருக்கு ஒரு மகன், பெயர் கம்சன். தேவகி கம்சனின் சித்தப்பா மகள். கம்சன் தோற்றத்தால் தான் மனிதனை தவிர உள்ளத்தால் அசுரன். மேலும் அவன் ஒரு நாத்திகவாதி. ஒரு சுப முகூர்த்த வேளையில் தேவகியை கைப்பிடித்தார் வசுதேவர். தேவகிக்கு ஏகப்பட்ட சீர்வரிசை அள்ளி கொடுத்தார் தேவகர். திருமணம் முடிந்தவுடன் மணமக்களின் சகோதரன் அவளது புகுந்த வீட்டில் கொண்டு விடுவது அந்த கால வழக்கம். தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் கம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்து சென்றான். மின்னல் வேகத்தில் குதிரைகள் பறந்து கொண்டு இருந்தன. அப்பொழுது வானம் அதிர்ந்தது. அங்கிருந்து ஒரு குரல் எழுந்தது. நில் கம்சா, போஜகுலத்தின் இளவரசனை இவ்வளவு தைரியத்துடன் பெயர் சொல்லி ஒருமையில் அழைத்து தடுத்து நிறுத்திய மாயக்குரலை யார் நீ என்று கேட்ட கம்சனுக்கு பதிலாக பயங்கர சிரிப்பொலி வானத்திலே எழும்பியது. உடனே, யமனுக்கு யாராவது தேரோட்டுவார்களா? உன்னை போல் மடையர்கள் தான் உண்டா? யாரை யமன் என்கிறாய் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த குரல், உனது சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் 8வது குழந்தை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு குரல் அடங்கிவிட்டது. கம்சன் ஆவேசமாகிறான். அத்தனை நாளும் ஊட்டி வளர்த்த அன்பு தந்தையுடன் விளையாடிய காலத்தை மறக்கிறான். அவளுக்கு அன்றுதான் திருமணமே நடந்திருக்கு என்பதையும் மறக்கிறான். அவன் தேவகியை நோக்கி, ஏ தேவகியே, கேட்டாயா அசிரீரியின் குரலை? ஒளிந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாளை உருகிறான். புது மணப்பெண்ணை கொல்வதற்கு கம்சன் வாளுடன் பாய்ந்ததை கண்ட வசுதேவர் கம்சனை தடுக்கிறார். மைத்துனரே, நீ வீரத்துல வல்லவர், உம்மை அழிக்க யாரால முடியும்? அசிரீரி சொல்வது உண்மையே ஆனாலும் கூட தேவகி அதுக்கு எப்படி பொறுப்பாவா? அவளுக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தானே உனக்கு ஆபத்து. நான் அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். அவர்களை என்ன வேணாலும் செய்யி. மேலும் மரணத்தை கண்டு நீங்க பயப்படுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தேன். இல்ல, மரணத்தை கண்டு மனிதன் ஏன் பயப்படணும்? மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அது எல்லாருக்கும் வந்து சேரும். அது எந்த நாள் என்பது குறிக்கப்பட்ட ஒன்றுதான். அப்படி இருக்க தைரியசாலிகள் மரணத்தை கண்டு அஞ்சுவாங்களா? தேவகியின் குழந்தையால் இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு மரணம் வரத்தான போகுது. உனக்கு வயது 25னா நீ ஏற்கனவே 25 ஆண்டுகள் இறந்துட்ட. மனிதன் தான் கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தின் வாசலை நோக்கித்தானே நகர்ந்து கொண்டிருக்கான். இந்த உண்மையை நீ அறிந்திருந்தும் இவ்வாறு செய்வது முறையானதா தெரியல அப்படின்னு பணிவு கலந்து அழுத்தமா தெரிவிக்கிறார். கம்சனோட கோபம் தனியுது. வசுதேவரே, உமது சமாதானத்தை ஏற்கிறேன். நீர் உமது 8வது குழந்தையை என்கிட்ட கொடுத்துருவேங்கிறத நான் அறிவேன்.
ஏன்னா நீ சத்தியசீல அப்படின்னு கம்சன் அவர்களை வீட்டில் கொண்டு போய் விட்டான். காலம் ஓடியது. தேவகி முதல் குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தையுடன் கம்சன் அரண்மனைக்கு போறார் வசுதேவன். கம்சன் ஆச்சரியப்பட்டான். வசுதேவரே, உலகில் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர்கள் மிக குறைவு. நீர் உயர்ந்த ஆத்மா என்பதை நிரூபிச்சிட்டீங்க. என் பாசத்திற்குரியவரே, உன்னோட பண்பை மதிக்கிறேன். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். உமது 8வது குழந்தைதான் என்னை கொல்லும் அப்படின்னு விதி இருக்கு. எனவே இந்த குழந்தையை நீயே வளர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட அனுப்பிச்சு வைக்கிறார். வசுதேவர் சென்றதும் நாரதர் கம்சனை பார்க்க வர்றார். கம்சன் அவரை வரவேற்று ஆசனம் அளித்து உபசரித்தார். அவர் கம்சனிடம், உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் உனக்கு ரகசியம் ஒன்றை சொல்றேன். தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்கப் போவது உறுதி. அது விஷ்ணுவின் அவதாரம் என்பதை தெரிந்து கொள். அதற்கு முன்னதாக யதுகுலத்தில் தேவர்களே குழந்தைகளாக வந்து பிறக்க போறாங்க. உன் தந்தைக்கு பிறந்த முதல் குழந்தையும் இனி பிறக்கப் போகும் குழந்தைகளும் 8வது குழந்தைக்கு உதவி செய்வதற்காகவே பிறக்கப் போகின்றன. எனவே நீ உன் தந்தைக்கு பிறக்கும் குழந்தைகளை கொன்றுடு. அதில் எது விஷ்ணு அம்சமுடையது என்று கண்டுபிடிப்பது கஷ்டம் அப்படின்னு தூபம் போடுறாரு. அவ்வளவுதான், கம்சனோட மிருக குணம் தலை தூக்குது. நாரதரே, காலம் முழுவதும் நான் உனக்கு கடமைப்பட்டவன். இனி என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். யாரங்கே? உடனே வசுதேவரையும் தேவகியையும் கைது செய்து பாதாள சிறையில அடைங்க அப்படின்னு சொல்றான். சில மணி நேரத்துல வசுதேவரும் தேவகியும் சிறையில் தள்ளப்பட்டாங்க. வசுதேவருக்கு பிறந்த குழந்தைகள் அஷ்டவசுக்கள் எனப்பட்டனர். இவர்கள் ஒரு சாபத்தின் விளைவாக பூமியில பிறந்து உடனே இறந்து இறைவனை அடைய விரும்புறாங்க. அதன்படி அவர்களில் 6 பேர் இறையடி சேர்ந்துட்டாங்க. இப்படி இருக்க 7வது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் பிறக்க கிருஷ்ணர் தன்னை தாங்கும் அனந்தனை அனுப்பி வைத்தார். கிருஷ்ண அவதாரத்துக்கு முந்தைய அவதாரத்தில் அனந்தன் ராமனோட தம்பி லக்ஷ்மணனாக பிறந்து சேவை செய்தார். அதற்கு நன்றி செலுத்தும் வகையில இந்த பிறப்பில தன்னோட அண்ணனாக அனந்தனை அனுப்பி வைக்க முடிவெடுக்கிறார். இவரே பலராமர் எனப்பட்டார். கிருஷ்ணரிடமே பல மாய சக்திகள் உண்டு என்றும் அதில் ஒரு சக்தியே அனந்தனாகிய பலராமர் என்றும் அதி தீவிர கிருஷ்ண பக்தர்கள் சொல்லுவாங்க. அதாவது இறைவனை யாராலும் தாங்க முடியாது, அவர்தான் தன்னையே தாங்க முடியும். எனவே கிருஷ்ணரே அனந்தனாகிய பாம்பு வடிவில இருந்தார் அப்படின்னு சொல்வதுண்டு. இதே கிருஷ்ணனுக்குள் இன்னொரு பெண் சக்தியும் அடங்கி இருந்தது. அவளுக்கு யோக மாயை அப்படின்னு பேரு. அவளை கிருஷ்ணர் வரவழைத்தார். மாயா, நீ பூலோகம் போ. மதுராபுரி சிறையிலே தேவகியும் வசுதேவரும் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. அவர்கள் வயிற்றில் நான் அவதரிக்க போறேன். அதற்கு முன்னதாக எனது மற்றொரு சக்தியான அனந்தன் தேவகியின் வயிற்றுக்கு போய்விட்டான். நீ யதுகுலத்தின் தலைவரும் கோகுலத்தில் வசிப்பவருமான நந்தகோபனின் மனைவி யசோதையின் கருவில் உருவெடு. சில காலம் கழித்து நீ தேவகியின் வயிற்றில் உள்ள கருவை மாய சக்தியால் அகற்றி வசுதேவரை இன்னொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றுக்குள் மாற்றிவிடு. பின்னர் நடப்பதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தலைவணங்கி அவரது உத்தரவை ஏற்ற யோகமாயை பரந்தாமா, என் பங்கு பூலோகத்தில் என்ன அப்படின்னு கேட்கிறார். தங்கையே, பூலோக மக்கள் உன்னை என் சகோதரியாக கருதுவார்கள். உன்னை துர்க்கை என்று அழைப்பார்கள். வைஷ்ணவி, சாமுண்டி, காளி, விஜயா, சாரதா, அம்பிகா இப்படி பல பெயர்களை சூட்டுவார்கள். புஷ்பம் பழங்களால் ஆராதிப்பார்கள். மேலும் உன்னை நம்பி யாகங்கள் பல நடத்தி தங்கள் சொந்த நலனை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டுவர். தகுதியானவர்களுக்கு நீ தகுதியானதை செய்வாய் அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சி அடைந்த துர்க்கை பூமிக்கு வந்து யசோதையின் வயிற்றில் தருவானால் சில காலம் சென்றதும் தேவகியின் வயிற்றில் இருந்த பலராமனை ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிட்டார். இதன் மூலம் கிருஷ்ணர் தன்னோடு என்றும் இருக்க வேண்டிய ஒரு சக்தியை உறுதிப்படுத்தி கொண்டார். பலராமனின் கரு பலவந்தமாக இன்னொரு பெண்ணின் வயிற்றுக்கு ஈர்க்கப்பட்டதால் அவரை அகர்ஷணன் என்றும் ரமணன் என்றும் சொல்வாங்க. அவரை யார் உளமாற நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவரே குழந்தையாவார் என்பது இதன் உட்கருத்து. 6 குழந்தைகளை கொன்ற பாவமும் ஒரு குழந்தை கர்ப்பத்திலேயே கலைந்து போகவும் தன் மூலம் தேவகிக்கு ஏற்பட்ட பயமே என்பதால் அதையும் 7வது கொலையாக கருதி அதனால் தனக்கு துன்பம் விளையுமோ என்ற அச்சம் கொண்டிருந்தார் கம்சன். கிருஷ்ணர் தேவகியின் கற்பத்தில் இருந்தார். ஒரு நன்னாளில் குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தையை வசுதேவர் பார்த்தார். பரவசத்தோட உச்சத்துக்கே போயிட்டார். ஆம், குழந்தையின் கைகள்ல சங்கு சக்கரம், தாமரை, கதாயுதம் ஆகியவை இருந்தது. மஞ்சள் பட்டு உடுத்தி ஆபரணங்களும் அணிந்திருந்தார் சின்னக்கண்ணன். பிறந்த குழந்தைக்கு 4 கைகள், ஆடை, ஆபரணம். இது எப்படி சாத்தியம்? தன் வயிற்றில் பிறந்த மகன் சாட்சாத் பரமாத்மாவே
அப்படின்னு வசுதேவர் மகிழ்ச்சியில மூழ்கி போறார். தேவகி வைத்த கண் வாங்காம திருமாலை தரிசித்து கொண்டு இருந்தால் கடவுளை பெற்ற அந்த திருவயிறு குளிர்ந்து போயிருந்த வேளையில அண்ணன் கம்சன் அவளது நினைவுல ஊஞ்சலாடுது. அவள் அந்த தெய்வ குழந்தையிடம், பரந்தாமா, உலகம் உய்விக்க வந்த விளக்கே, தாங்கள் உங்கள் சொந்த கோலத்தில் எங்களிடம் எப்படி வளர முடியும்? என் அண்ணன் கம்சன் உங்களை கொல்ல திட்டமிட்டுட்டா, அத்துடன் எங்களையும் அவன் கொன்று விடுவா. என்னை திருமணம் செய்த பாவத்திற்காக என் கணவர் உயிர் விடுவது எவ்வகையில நியாயம்? தாங்கள் தான் இதற்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அந்த கணமே குழந்தை பெருமாள் விஸ்வரூபம் எடுக்கிறார். என்னை பெற்ற புண்ணியவதிக்கும் என் தந்தை வசுதேவருக்கும் நமஸ்காரம். தாயே, முன்னொரு பிறவியில் தந்தை வசுதேவர் சுதபா என்ற பெயரில் ஒரு நாட்டின் மன்னனாய் இருந்தார். தாயான நீ பிரிச்சினி என்ற பெயருடன் அவரோட மனைவியாய் இருந்தாய். அப்பொழுது இந்த பூ உலகில் மக்கள் தொகை குறைந்தது. இதனால் கலவரமடைந்த பிரம்மன் உன்னை அணுகி மக்கள் தொகையை அதிகரிக்க உதவ வேண்டும் அப்படின்னு கேட்டான். ஆனால் நீயும் சுதபாவும் ஐம்புலன்களையும் அடக்கி விரதம் ஒன்றை அனுஷ்டித்து கொண்டு இருந்தீங்க. இதனால பிரம்மாவுக்கு நீங்கள் கட்டுப்படல. கோபமடைந்த பிரம்மன் புயலை உருவாக்கி தவத்தை கெடுக்க முயன்றான். ஆயினும் உங்களை இயற்கை கூட ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா உங்கள் இதயம் பரிசுத்தமாய் இருந்தது. பரிசுத்தமான மனம் எங்கே உள்ளதோ அங்கே இயற்கை பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்படி 12,000 தேவ ஆண்டுகள் விரதம் அனுஷ்டித்தீர்கள். உங்கள் மனம் முழுவதும் என்னை பற்றிய சிந்தனையை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்பொழுது நான் உங்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வைகுண்டம் வர விரும்புவீர்கள் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் நீயோ, பரந்தாமா, நீ என் வயிற்றில் பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. நானும் சம்மதித்தேன். அதன் பின் நீங்கள் தவ வாழ்க்கையை நிறுத்திவிட்டு இல்லறத்துல புகுந்தீங்க. நான் உங்கள் வயிற்றில் பிரிச்சினிகர்பா என்ற பெயர்ல மகனா பிறந்தேன். அடுத்த பிறப்புல நீங்கள் கசியப்பர் அதிதி என்ற தம்பதியரா பிறக்கிறீங்க. அந்த பிறவில நான் உபேந்திரன் என்ற பெயர்ல உங்களுக்கு பிறந்தேன். இப்பொழுது கிருஷ்ணன் என்ற பெயர்ல பிறந்திருக்கேன். நீங்கள் வைகுண்டம் வந்துவிட வேண்டியதுதான். பல பிறவிகளில் என்னை அன்புடன் மகனாய் வளர்த்த உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். கம்சனிடம் இருந்து உங்களை காப்பது என் கடமை. நீங்கள் உடனே என்னை கோகுலத்துக்கு எடுத்து செல்லுங்க. அங்கே வசுதேவரின் நண்பர் நந்தகோபனுக்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள். என்னை நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் கொடுத்து வளர்க்க சொல்லுங்கள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண குழந்தையாக உருமாறிட்டார். பின்னர் ஒரு குழந்தை பிறந்துள்ள நினைவும் தன்னை கோகுலத்துக்கு கொண்டு போக சொன்னதையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் தன் தாய் தந்தைக்கு மறக்க செய்துவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். கனவில் இருந்து விழித்தவர் போல வசுதேவர் குழந்தையை எடுத்து போகும் ஏற்பாட்டை செய்தார். அவர் குழந்தையை தொட்டாரோ இல்லையோ, கையில் இருந்த விலங்குகள் கலந்து விட்டன. சிறை கதவுகள் தானாக திறந்தது. காவலர்களோ மயக்கம் வந்தது போல் தூக்கத்துல இருக்காங்க. அங்கு கிடந்த ஒரு பழைய கூடையில தன் அங்கவஸ்திரத்தை விரித்தார். குழந்தையை அதற்குள் வைத்தார். பெண் குழந்தை பெற்றிருந்த யசோதை மயக்கத்துல இருந்து எந்திரிக்கல. அவளுக்கு தனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்ற உணர்வு இருந்ததே தவிர என்ன குழந்தை பிறந்தது என்று பார்ப்பதற்கும் மயக்கமடைந்து விட்டார். சத்தமின்றி வசுதேவர் கண்ணனை யசோதையின் அருகில் வைத்தார். பெண் குழந்தையை எடுத்து கூடையில் வைத்துக் கொண்டு சிறைக்கு வந்து சேர்ந்தார். சந்தேகமின்றி இருக்க விலங்குகளை கூட்டிக் கொண்டார். குழந்தை வீறிட்டு அளவே காவலர்கள் விழித்தாங்க. தேவகைக்கு குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி கம்சனுக்கு பறக்குது. பெரிய வாளுடன் வசுதேவர் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்தான் கம்சன். என் உயிரை குடிக்க வந்த யமன் எங்கே? அவனுக்கு யமனாய் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன கம்சனோட பாதத்துல தேவகி விழுறான். அண்ணா, ஏதோ ஒரு அசிரீரி சொன்னது என்பதற்காக என் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்ன. இப்ப பிறந்திருப்பது பெண். அசிரீரியின் வாக்கு உண்மையே என்றாலும் கூட என் வயிற்றில் பிறக்கும் 8வது ஆண் பிள்ளையால் தான் உனக்கு மரணமே தவிர பெண்ணால் இல்லை. பார்த்தாயா, இது பெண் குழந்தை, என் குழந்தையை அப்படின்னு குழந்தையை நீட்டார். கொடிய உள்ளம் கொண்ட கம்சன் அவள் சொன்னதை காதல வாங்கவே இல்லை. குழந்தையின் கால்களை பிடித்தான். தலையை சுவற்றில் ஓங்கி அடித்தான். அவ்வளவுதான். மதுராபுரியை கிடுகிடுக்கும் வகையில ஓங்கி ஒலித்த சிரிப்புடன் ஒய்யாரமாய் வளர்ந்து நின்றது அந்த குழந்தை. அந்த நடுவிசில சூரியன் உதித்து விட்டது போல பிரகாசம். கையில சங்கு சக்கரம் மின்ன, திரிசூலம், வால் பளபளக்க, மண்டை ஓடுகள் மாலையாய் கழுத்தை அலங்கரிக்க அந்த பெண் ஆங்காரமா சிரிக்கிறாள். அவள் விஷ்ணுவின் சகோதரி என்பதால், உலகையே காக்கப் போகும் ரட்சகி என்பதாலும் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் வானத்து தேவர்களும் கந்தவர்களும் கிங்கரர்களும்
அந்த தேவியை தரிசிக்க பரிசு பொருள்களுடன் வந்து அவளை பணிந்தாங்க. துர்க்கை கர்ஜிக்கிறார், கொடியவனே, உன் தங்கைக்கு நீ இழைத்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமா? மனிதனாய் பிறந்தவன் அழிவது உறுதி என்று தெரிந்தும் இவ்வுலகம் உள்ளளவும் உயிர் வாழப் போவதாக எண்ணி அப்பாவி குழந்தைகளை கொன்றாய். உன்னை கொல்லப் போகிறவன் பிறந்து விட்டானடா, அவன் ஒளிந்து வளர்கிறான். உன் அழிவு நெருங்கிவிட்டது. இவர்களை விடுதலை செய்து ஒரு புண்ணியத்தையாவது தேடிக்கொள் அப்படின்னு சொல்றா. அத்துடன் அவள் மறைந்து விட்டாள். கம்சனோட மனம் அந்த கணமே மாறிவிட்டது. அம்மா தேவகி, என் அன்பு சகோதரியே, உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமையை இழைத்து விட்டேன். என் கொடுமைக்கு பலனாக பிரம்மகத்தி தோஷம் என்னை பற்றும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. எனவே என்னை இருவரும் மன்னிக்கணும் அப்படின்னு கூறி வசுதேவரோட கால்கள்ல விழுந்து வணங்குறான். தன்னை அறியாம அவனது கண்கள்ல கண்ணீர் வலிது. வசுதேவர் அவனை தேற்றும்படியான சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதன் பிறகு கம்சன் ஒரு நாள் அரசவையில வீற்றிருந்தான். அவனுடைய சகாக்கள் வந்தாங்க. கம்சா, நீ ஏதோ தியாகி போல உன் தங்கையை விடுவித்து விட்டாய். உன்னை கொல்ல பிறந்திருப்பவன் விஷ்ணு என்பதை நீ அறிவாய். எங்கோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். குழந்தை பிறந்து 1 மாதமே ஆகிவிட்டது. அவன் வளர்ந்து அதன் பிறகுதானே உன்னை கொள்ள வருவான். அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சியா? அஸ்ரீரி சொன்னதை ஒரு பொருட்டாக நீ மதிக்கல. இதன் பலனை நீ அனுபவிக்கதான் போற அப்படின்னு கம்சனை எச்சரிக்கிறாங்க. உடனே கம்சன் அரசவையை கூட்டுறான். இந்த தகவல் வசுதேவருக்கு தெரிய வந்தது. நந்தகோபருக்கு இதை தெரிவித்து கோகுலத்தில் இருக்கும் தன் குழந்தையான கிருஷ்ணரையும் பலராமரையும் பாதுகாக்க ஏற்பாடு செய்வது பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தான். இந்த நேரத்துல தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாகவே நம்பிவிட்ட கோகுல தலைவர் நந்தகோபரும் அவர் மனைவி யசோதையும் குழந்தைக்கு ஜாதகம் கணிக்க முடிவெடுக்கிறாங்க. தன் மகன் கிருஷ்ணனின் ஜாதக கணிப்பு திருநாளை மலைபோல் செல்வத்தை குவித்து வைத்து கொண்டாடினார் நந்தகோபர். பசுக்களையும் பொன்னையும் நவரத்தனங்களையும் தகுதியானவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என வேதம் சொல்லுது. பிராமணர்களுக்கு இத்தகைய தகுதி இருந்ததால் அவர்களுக்கு தங்கள் பொருளை தானமாக கொடுத்து தங்களை புனிதப்படுத்திக் கொண்டனர் கோகுலவாசிகள். செல்வத்திற்கு ஏது குறை? கிருஷ்ணருக்கு மிக சிறப்பாக ஜாதக கணிப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. இதன் பிறகு கோகுலத்தின் சார்பில் கம்சனுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகையை செலுத்த நந்தகோபர் மதுராபுரி வந்தடைந்தார். அவரை வசுதேவர் சந்தித்தார். குழந்தைகளை கொல்ல கம்சன் முடிவெடுத்திருக்கிறான் என்ற விவரத்தை நேரடியாக சொல்லி அவரை பயமுறுத்தாமல், கோகுலத்தின் பாதுகாப்புக்கு இடைஞ்சல் வரப்போகுது, நீங்க கவனமாய் இருப்பது நல்லது அப்படின்னு மட்டும் சொல்லி வைக்கிறார். வசுதேவர் சத்திரியர், நந்தகோபர் வைசியர். இருப்பினும் இவர்கள் சிறந்த நண்பர்களாவே இருக்காங்க. தன்னோட நண்பர் தனக்கு தந்த எச்சரிக்கையை மறக்காத நந்தகோபர் மிக கவனமாவே இருந்தார். இதற்குள் கம்சன் குழந்தைகளை கொள்வதற்குரிய ஏற்பாடை செஞ்சு முடிக்கிறான். சூனியக்காரியான பூதனா என்பவளை அழைத்தான். குழந்தைகளை கொள்ளும் பொறுப்பை அவள் கிட்ட ஒப்படைக்கிறான். இப்படிப்பட்ட சூனியக்காரர்களை கேசரி என்பார்கள். சூனியம் தெய்வ வழிபாட்டில் ஊறி போனவர்களை காக்காது. கோகுலத்திலும் அதுவே நிகழ்ந்தது. பூதனா கோகுலத்துக்குள்ள நுழைந்த உடனே தன்னை பேரழகியாக மாற்றிக்கொண்டாள். முகத்தில் கனிவை படர வைத்துக் கொண்டாள். அவளது அழகும் போலி சாந்தமும் அங்கிருந்தவர்களின் கண்களை ஏமாற்றிவிட்டது. அவ்வூர் மக்கள் அந்த புதியவளை சந்தேக கண்ணோட பார்க்கல. நல்லவர்களின் கண்களுக்கு கெட்டது கூட நல்லதாகத்தான் தெரியும். இதை பயன்படுத்தி கொண்டு தன் மார்பில் நஞ்சை தரவி பல குழந்தைகளை அவர்களது பெற்றவர்கள் அறியாமல் கொன்றாள். அவள் நந்தகோபரின் மாளிகைக்குள் நுழைந்தாள். அவள் மீது சந்தேகம் கொள்ளாத வாயிற்காவலர்கள் அவள் யசோதையை பார்க்க வந்திருக்கலாம் அப்படின்னு கருதி தடுக்கல. யாரும் அறியாம கிருஷ்ணர் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். குழந்தையை பார்த்ததும் பூதனாவின் மனதில் ஏதோ சஞ்சலம். அது சாதாரண குழந்தையாக தெரியவில்லை. ஏதோ ஒரு சக்தி அதனுள் மறைந்து கிடப்பதை புரிந்து கொண்டாள். இருப்பினும் கம்சனின் கட்டளையை அவளால் மீற முடியுமா? குழந்தையை மடியில் வைத்தாள். அவள் மார்பு காம்பை வாயில் திணித்தாள். கிருஷ்ணன் விசப்பாலோடு அவளது உயிரையும் சேர்த்து குடித்தான். அவள் அலறினாள். கோகுலத்தையே அதிர வைத்தது அந்த அலறல். அது மட்டுமா, அவளது அசுர உருவம் வெளிப்பட்டது. 12 மைல் நீளத்துக்கு அவளது உடல் நீண்டது. பூதனாவின் உடலை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. கோகுலத்தையே அதிர செய்த அவளது அலறல் கேட்டு யசோதையும் ரோகிணியும் இதர கோபியர்களும் ஓடி சென்று கிருஷ்ணரை தூக்கினார்கள். தங்கள் அன்பு குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள். குழந்தைக்கு கண்ணேறு பட்டுவிட்டது என எண்ணி பசுவின் வாளை பிடித்து குழந்தையின் உடலை சுற்றி திஷ்டி கழித்தார்கள். பசு கன்றுகளின் பாதத்தில் ஒட்டியிருந்த தூசை குழந்தையின் உடல் மீது தூவினார்கள். இதன் பிறகு கிருஷ்ணரை நாராயணனின் 22 திருநாமங்கள் சொல்லி பாதுகாப்பு தருமாறு வேண்டினார்கள்.
நாராயணனோட 22 நாமங்களை சொல்வோர் அருகில் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நெருங்குவது இல்லை என நம்பிய கோகுல மக்கள் மணிமான், யக்ஞர், அச்சுதா, ஹயக்ரீவர், கேசவா, விஷ்ணு, உருக்ரமா, ஈஸ்வரா, சக்கரதாரி, காதாதரா, மதுசூதனா, குபேந்திரா, தாராஷயா, ஹாலதாரா, கிருஷிகேசா, நாராயணா, கிருஷ்ணிகர்பா, யோகேஸ்வரா, புருஷோத்தமா, கோவிந்தா, மாதவா, வைகுண்டாதிபதி என்ற நாமங்களால் அவரை பூஜித்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பூதனா கொடுமைக்காரியாக இருந்தாலும் கூட, குழந்தைகளை கொன்றவள் என்றாலும் கூட, கடைசி நேரத்தில் கிருஷ்ணருக்கு பாலூட்டிய காரணத்தால் அவள் வைகுண்டத்தை அடைந்தாள். அவளுக்கும் முக்தியும் கிடைத்தது. அவளது உடலை கோகுலவாசிகள் எரித்தபோது அதிலிருந்து நறுமணம் கிளம்பியது. நாட்கள் கடந்தன. கிருஷ்ணருக்கு 1 வயது ஆனது. இந்த நிகழ்வை யசோதா மிக சிறப்பாக கொண்டாடினாள். வாத்தியங்கள் முழங்கின. ஆயர்குல மக்கள் ஒருவர் விடாமல் விழாவுக்கு அழைக்கப்பட்டு இருந்தனர். பிராமணர்கள் வேத பாராயணம் செய்தார்கள். யசோதா மகனை அன்போடு நீராட்டினாள். வேத மந்திரங்கள் ஒலித்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் அப்படியே கண்ணயர்ந்தார். யசோதை குழந்தையை மடியில் வைத்திருந்தால். குழந்தை உறங்கிவிட்டதால் ஒரு பட்டு மெத்தையை தரையில் விரித்து ஒரு வண்டியின் கீழே நிழலில் குழந்தையை படுக்க வைத்தாள். பின்னர் மற்ற வேலைகளை கவனிக்க வீட்டுக்குள் போய்விட்டாள். சற்று நேரத்தில் கிருஷ்ணர் விழித்து விட்டார். சாதாரண குழந்தைக்குரிய இயல்புடன் அழ ஆரம்பித்தார். கால்களை உதைத்தார். அவை பார்ப்பதற்கு பிஞ்சு கால்கள். அதனால் அதன் சக்தி தாழாமல் அருகில் இருந்த வண்டியே நொறுங்கிவிட்டது. சப்தம் கேட்டு வெளியே வந்த யசோதையும் மற்ற ஆயர்குல பெண்களும் இது என்ன விந்தை என்று மூக்கின் மீது விரலை வைத்தனர். யசோதைக்கு பயம் வந்துவிட்டது. வேதம் போத வந்த அந்தனரிடம், அயன்மீர், இந்த குழந்தை பிறந்தது முதல் இப்படித்தான் அற்புதமான செயல்களை செய்கிறான். ஒரு அரக்கியையே கொன்றான். இப்பொழுது உங்கள் கண்முன்னால் வண்டியை நொறுக்கிவிட்டான். எனவே குழந்தையின் மீது எதுவும் அண்டாமல் இருக்க மந்திரங்கள் ஓதி ஹோமம் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டா. அவ்வாறே வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓதுறாங்க. அவர்களுக்கு நிறைய பரிசுகளை அள்ளி கொடுத்தார் நந்தகோபர். பூதனாவை கிருஷ்ணர் கொன்றுவிட்டார் என்பதை அறிந்து கம்சன் திருநாவர்தன் என்ற கொடிய அரக்கனை அனுப்புறான். இவன் பறக்கும் வல்லமை உள்ளவன். இவன் வேகமாக மூச்சுவிட்டால் சூறாவளியாக மாறிவிடும். அந்த கொடுமைக்காரன் கோகுலத்துக்குள் புகுந்தானோ இல்லையோ, கோகுலத்தில் பெரும் புயல் வீசியது. எங்கும் புழுதி மண்டலம். ஒருவருக்கொருவர் முகத்தையே பார்க்க முடியவில்லை. இதை பயன்படுத்தி கிருஷ்ணரை தூக்கி கொண்டு உயரே பறந்து விட்டான் அசுரன். யசோதை கிருஷ்ணரை காணாமல் அழுதாள். ஐயோ, என் மகன் புழுதி புயலில் சிக்கிக் கொண்டானோ, அவன் எங்கே அப்படின்னு அலறா. திருநாவர்தன் உயரே சென்று குழந்தையை தூக்கி வீச எத்தனித்தான். குழந்தை அவனை விட்டால் தானே. குழந்தையின் கைகள் விஸ்தாரமாக விரிந்தன. வர்தனின் கழுத்து அதன் பிடியில் சிக்குது. அப்படியே கழுத்தை இறுக்கிய குழந்தை அவனை வதம் செய்தது. அவன் கீழே விழுந்தான். புயல் அடங்குது. கீழே விழுந்து கிடந்த அசுரனை கோகுலவாசிகள் பார்க்கிறாங்க. கிருஷ்ணர் அவன் உடல் மீது விளையாடி கொண்டு இருந்தார். இதை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுறாங்க. இது தெய்வ குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நிரூபிக்கும் வகையில அடுத்த சம்பவம் நடக்குது. ஒரு நாள் கிருஷ்ணர் மணலை அள்ளி தின்று கொண்டு இருந்தார். யசோதை அவரை கண்டித்தாள். கண்ணா, என்னிடம் நீ ஓடோடி வந்தால் நான் பால் தருவேனே, ஏன் மண்ணை தின்றாய் அப்படின்னு செல்லமா கண்டிக்கிறார். அன்று கிருஷ்ணர் அவளது கண்களுக்கு பூரண லட்சணமாய் தெரிந்தார். அது கண்டு பூரித்த அவளது மார்புகளில் பால் நிறைந்தது. அதை அன்போடு ஊட்ட முயன்றால் கிருஷ்ணர் வாய் திறக்க மறுத்தார். அவள் அவரது வாயை கட்டாயப்படுத்தி திறந்தாலோ இல்லையோ, வாய்க்குள் அண்ட சராசரமும் சுழன்று கொண்டு இருந்தது. நந்தகோபரிடம் இந்த அதிசய நிகழ்ச்சியை எடுத்து சொன்னால் யசோதை. நந்தகோபருக்கும் குழந்தையை பற்றிய கவலை அதிகரித்தது. குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தால் என்ன அப்படின்னு தோணுது. ஜாதகம் கணிப்பதில் மிக சிறந்த ஞானியாக திகழ்ந்தவர் கர்க முனிவர். அவரை வரவழைத்து தகுந்த உபச்சாரம் புரிந்த நந்தகோபர் கிருஷ்ணரின் ஜாதகத்தை மட்டுமின்றி ரோகிணியின் மகனான பலராமனின் ஜாதகத்தையும் கொடுத்தார். ஜாதகத்தை பார்த்த முனிவர் அதிர்ந்தே போய்விட்டார். நந்தகோபரும் யசோதையும் இதுவரை கிருஷ்ணர் தங்கள் பிள்ளைதான் என்று எண்ணிக்கொண்டு இருந்தாங்க. தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் அது கூடையில் சுமக்கப்பட்டு கம்சனின் மாளிகைக்கு சென்றதும் சிறையில் பிறந்த கிருஷ்ணர் தன் அருகே படுக்க வைக்கப்பட்டதையும் யசோதையும் அறியமாட்டாள். தான் பெற்ற மகன் என்றே அவள் எண்ணியிருந்தார். ஆனால் கிருஷ்ணர் தேவகியின் வயிற்றில் பிறந்தவர் என்பதை உணர்ந்து விட்டார் கர்க முனிவர். பலராமனும் தேவகியின் வயிற்றில் கருவாகி
ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டவன் என்பது தெரிந்தது. எப்படியாயினும் குழந்தைகளுக்கு தந்தை வசுதேவர் என்பதை புரிந்து கொண்டு விட்டார் கர்கமுனிவர். இதை நந்தகோபரிடமும் தெரிவித்து விட்டார். நந்தகோபரே, இந்த குழந்தை சாதாரண பிறவி அல்ல. இந்த குழந்தை அந்த விஷ்ணுவின் அம்சம். ஒரு பிறவியில் சிவப்பாக, இன்னொரு பிறவியில் மஞ்சளாக, இப்பொழுது கருப்பாகவும் பிறந்திருக்கிறார். மனிதர்களுள் நிறபேதம் இருக்கக்கூடாது என்பது அவரது எண்ணமாக இருக்கலாம். ஆனால் அவர் தேவகியின் வயிற்றில் பிறந்தவர் என்று ஜாதகம் சொல்கிறது. உம் மனைவி யசோதைக்கு ஒரு பெண் குழந்தைதான் பிறந்திருக்கிறது. அவள் துர்க்கை என்னும் தெய்வமாக மாறிவிட்டாள். பெற்ற பிள்ளையே தன்னுடையது இல்லை என்பதும் தனக்கு பிறந்த குழந்தை தெய்வமாகிவிட்டது என்பதையும் அறிந்த பிறகும் எந்த சலனத்தையும் அவர் காட்டவில்லை. மாறாக விஷ்ணுவே தன் மகனாய் வளர்வதில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார். பலராமரும் கிருஷ்ணரும் இப்பொழுது தங்கள் பாலிய லீலைகளை துவங்கிவிட்டார்கள். கோபியரின் வீட்டுக்குள் நுழைவார்கள். பசுக்கள் பால் பொங்கும் மடுவுடன் காட்சி தருவதை பார்த்து மகிழ்வார்கள். கன்றுகளை யாருக்கும் தெரியாமல் அவிழ்த்து விடுவார்கள். அவை மகிழ்ச்சியோடு ஓடி சென்று தாயின் மடியில் சுரந்து நிற்கும் பாலை குடிக்கும். அது கண்டு கைகொட்டி ஆனந்தம் அடைவாங்க. பின்பு கோபியரின் வீட்டுக்குள் புகுந்து வெண்ணெயை திருடுவார்கள். அதை குரங்குகளுக்கு கொடுப்பார்கள். கோபியர் அவர்களின் புத்திசாலித்தனத்தை ரசிப்பாங்க. அதே நேரம் திருடுவது தவறு என கண்டிப்பார்கள். யசோதையிடம் ஒருத்தி சென்றாள். அம்மா யசோதா, உன் மகன் என் வீட்டில் வெண்ணெய் திருட வர்றா என்று பானையை இருட்டில் ஒளிச்சு வச்சேன். அவன் என்னடா என்றால் தன் கழுத்தில் அணிந்திருக்கும் நகைகளின் ஒளியிலேயே அந்த பானையை கண்டுபிடித்து விடுறான். பானை காலியாகிவிட்டது அப்படின்னு சொல்றா. சரி சரி, அவன் கழுத்தில் அணிந்திருக்கும் நகையை இனி கலற்றி விடுகிறேன் என்றவள் கிருஷ்ணரை கண்டிப்பதற்காக கையை ஓங்குறா. பால் வலியும் முகத்துடன் அந்த சிங்கார கண்ணன் அவளை ஒரு அன்பு பார்வை பார்க்க கை தானாகவே கீழே வந்துவிட்டது. வசுக்களில் ஒருவரான துரோணர், இவர் மகாபாரத துரோணர் அல்ல என்பவர், தாரா என்ற தன் மனைவியுடன் வசித்தார். அவர்களிடம் பிரம்மா, நீங்கள் இருவரும் உலகத்தை விருத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டார். அப்பொழுது அவர்கள், தந்தையே, நீங்கள் சொல்லும் உத்தரவின்படி நடக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும். மகாவிஷ்ணுவை நாங்கள் நேசிப்பது தங்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவர் குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பார், என்னென்ன சேட்டைகள் செய்வார் என்பதை நாங்கள் கண்குளிர காண வேண்டும். பிற்காலத்தில் அவரது இந்த சேட்டைகளை எல்லாம் படிப்போரும் கேட்போரும் பாப விமோசனம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிறவியில் அப்படி நடக்காதென்றும் மகாவிஷ்ணு பூலோகத்தில் நடக்கும் அநியாயங்களை தடுத்து நிறுத்த மானிட ரூபத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்போது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் பிரம்மா சொன்னார். அதன்படி இந்த பிறவியில் அந்த தம்பதியர் நந்தகோபர் யசோதையாக கோகுலத்தில் அவதரிக்க அவர்களிடத்தில் கிருஷ்ணன் தேவகியின் வயிற்றில் பிறந்து பாலிய பருவத்தை கழிக்க வந்திருக்கார். யசோதையின் வீட்டில் பல வேலைக்காரிகள் உண்டு. அதில் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு அன்று கடுமையான வேலை இருந்தது. எனவே வெண்ணெய் கடையும் பொறுப்பை யசோதை எடுத்துக்கொண்டால் அவள் மனமெல்லாம் கிருஷ்ணர் நிறைந்திருந்தார். கிருஷ்ணன் செய்யும் சேட்டைகளை பாடியபடியே அவனது நினைவில் மூழ்கி போனாள். அப்பொழுது அவளை அறியாமல் அவளது மார்பில் பால் சுரந்தது. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் வந்தார். தாயிடம் வெண்ணெய் கடைவதை நிறுத்திவிட்டு தனக்கு பாலூட்ட வேண்டும் என்ற தன் ஆசையை குறிப்பால் தெரிவித்தார். இதை உணர்ந்த யசோதையும் கிருஷ்ணருக்கு பால் புகட்டினார். அந்த நேரத்தில் அவள் அடுப்பில் வைத்திருந்த பால் கொதித்து வலிய ஆரம்பிக்கவே குழந்தையை ஒதுக்கிவிட்டு அடுப்பை நோக்கி ஓடினாள் யசோதை. எனவே கிருஷ்ணருக்கு கோபம் வந்துவிட்டது. அவரது முகம் கோவை பழமாக சிவந்துவிட்டது. ஒரு கல்லை எடுத்தார், எரிந்தார். அம்மா விட்டு சென்றிருந்த வெண்ணெய் தாளி உடைந்தது. சிந்திய வெண்ணெயை ஒரு கை நிறைய அள்ளி கொண்டார். ஒரு தனி இடத்துக்கு போறார். தலை குப்புற கவிழ்த்தப்பட்டிருந்த ஒரு உரலில் அமர்ந்து வெண்ணெய் தின்ன ஆரம்பித்து விட்டார். பசி பொறுக்க மாட்டார் போலும். அது மட்டுமல்ல, அங்கே வந்த குரங்குகளுக்கும் கொடுத்தார். யசோதா பால் பானையை இறக்கி வைத்துவிட்டு திரும்பினாள். பானை உடைந்திருந்தது. கிருஷ்ணன் தான் இதை செய்திருப்பான் என்பதை அவள் அறிந்தாள். அந்த பொல்லாதவனை தேடினாள். தூரத்தில் உரல் மீது அமர்ந்திருந்தான் கிருஷ்ணன். அவனை பிடிக்க ஓடுறா. அவன் அவளுக்கு போக்கு காட்டிவிட்டு ஆங்காங்கே மறைந்து கொண்டான். அவள் மீது கொண்ட அன்பு காரணமாக அவனை அவளது பிடியில் சிக்கிக்கொண்டான். மாயனே, வசமாக சிக்கினாயா? வெண்ணெயை எவ்வளவு சிரமப்பட்டு கடைந்தேன், நீயோ அதை எவ்வளவு எளிதாக உடைத்து விட்டாய். உன்னை கட்டி போட்டால்தான் சரி வரும் போலும் என்றவள் கயிற்றை எடுத்தாள். அவனை இழுத்து கட்டி போட முயற்சி செய்தாள். கயிறு பத்தல. இன்னும் சில கயிறுகளை எடுத்து சேர்த்து கட்டினான். என்ன அதிசயம்! எப்படி கட்டினாலும் கயிறின் நீளம் கூடவே இல்லை. அவள் சோர்ந்து விட்டாள். இப்பொழுது கிருஷ்ணர் அவள் மீது கிருபை வைத்தார்.
அவளது அன்புக்கு கட்டுப்பட்டார். கயர் நீளமானது. யசோதைக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும். அந்த குறும்புக்கார கிருஷ்ணனை கட்டி போட்டால், வேலையை பார்க்க போய்விட்டால். அங்கே 2 அர்ஜுன மரங்கள் இருந்தன. கண்ணனை வணங்கி அவை பேச ஆரம்பித்தன. பரமாத்மா, நாங்கள் நிதிகளுக்கு அதிபதியான குபேரனின் மக்களான நலகுவரன், மணிகிரவன் எங்களை நாரத மகரிஷி சபித்து விட்டார். எங்களின் இந்த ரூபத்தை மாற்றி சுயரூபம் தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டன அந்த மரங்கள். உலகத்துக்கு செல்வம் அனைத்தையும் குவித்து வைத்திருக்கும் குபேரனின் பிள்ளைகள் செய்த அட்டகாசம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. பணம் உள்ளவனிடம் 3 பழக்க வழக்கங்கள் பிரதானமா இருக்கும். மது, மாது, சூது. இதுல முதல் 2லும் ஊறி கிடந்தவர்கள் கூரவ கிரீவர்கள். ஒரு முறை பல பெண்களுடன் ஒரு குளத்துல ஜலக்கிரீடையில ஆழ்ந்திருந்தாங்க. அந்த பெண்களும் ஆடை கலந்து போதையில இருந்தாங்க. அப்பொழுது அங்கு வந்த நாரதரை மதிக்கல. இதை கண்ட நாரதர் இருவரையும் அர்ஜுன மரமாகும்படி சபிச்சிட்டார். மேலும் இருவரும் தேவர்கள் என்பதால் அவர்களுக்கு விஷ்ணுவின் தரிசனம் மூலம் விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதே நாரதரின் விருப்பம். அவர்களை மரமாக மாறும்படி சபித்து விட்டார். பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ண அவதாரம் எடுத்து பூமிக்கு வரும்போதுதான் உங்களுக்கு சுயரூபம் கிடைக்கும் என சொல்லிவிட்டார். கிருஷ்ணர் உரலை இழுத்து கொண்டு நெருங்கி நின்ற மரங்களுக்கிடையே போறார். அவரது ஸ்பரிசம் பட்டதோ இல்லையோ, அந்த தேவர்கள் உயிர் பெற்று பகவானை வணங்கி இனி தவறு செய்வதில்லை என உறுதியளித்து விட்டு விடைபெறாங்க. பின்னர் உயிரற்ற அந்த மரங்களை இழுத்து சாய்த்தார் கிருஷ்ணர். மரங்கள் சாயும் சத்தம் கேட்டு நந்தகோபுரம் மற்றவர்களும் ஓடி வர்றாங்க. குழந்தை காயமின்றி தப்பியதை பார்த்து ஆனந்தம் கொண்டாங்க. இந்த அதிசய நிகழ்வுகளும் கிருஷ்ணர் அதிலிருந்து தப்பித்து வருவதும் நந்தகோபரின் சகோதரனான உபநந்தருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவர் கோபாலர்களின் சபை கூட்டத்தை கூற்றார். கோபாலர்களே, கிருஷ்ணன் அரக்கர்களிடமிருந்து பல முறை தப்பிச்சிட்டான். ஆனா எப்போதுமே இப்படி தப்ப முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம் குழந்தைகளுக்கு பல முறை ஆபத்து வந்து விட்டது. இனியும் நாம் கோகுலத்துல வசிப்பது உசித்தமல்ல. மனிதர்களுக்கு இறைவன் அவ்வப்போது சில எச்சரிக்கைகளை தருவான். அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நாம் யமுனை நதிக்கரையில் உள்ள பிருந்தாவனத்திற்கு சென்று விடுவோம். அங்கே கோவர்தனம் என்ற மலை இருக்கு. அந்த மலையில நம் பசுக்களுக்கு தேவையான புல் செழித்து கிடைக்குது. கிளம்புவதற்குரிய ஏற்பாட்டை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உபநந்தரின் கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. அவர்கள் பிருந்தாவனத்தை அடைகிறாங்க. குழந்தைகள் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மாடுகளை மேய்க்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. கோபாலர் இல்ல பிள்ளைகளுக்கு மாடு மேய்க்க கற்றுக் கொடுப்பதுதான் தலையாய பணி. கோபாலர்கள் வசித்த கோகுலம் பிருந்தாவனம் போல் செழிப்பான பகுதியை பூமி இதுவரை பார்த்ததே இல்லை. கன்றுகளுக்கு போக எஞ்சிய பாலும் நெய்யும் வெண்ணெயுமே அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்வாக வைத்திருந்தது. மாடு மேய்க்க செல்லும் சிறுவர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தவர் வீட்டிலும் செல்வம் கொட்டி கிடந்தது. சிறுவர்களுக்கெல்லாம் ஏராளமான நகைகளை அணிந்திருப்பாங்க. அவற்றை அணிந்தபடிதான் மேய்ச்சல் நிலங்களுக்கு செல்வாங்க. கிருஷ்ணரும் பலராமரும் மாடுகளை ஓட்டிக்கொண்டு கோவர்தன மலைக்கு போவாங்க. இருவரும் புல்லாங்குழல் இசைத்தபடி இருப்பாங்க. மாடுகளும் மயங்கும். மேய்க்க சென்ற மற்ற சிறுவர்களும் அந்த இசையில மயங்கி கிடப்பாங்க. ஒருமுறை கம்சனால் அனுப்பப்பட்ட வத்சாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வர்றான். அவன் கன்றுக்குட்டியாக உருமாறி கிருஷ்ணர் மேய்த்த கன்றுகளுடன் கலந்து நின்றான். கிருஷ்ணர் அதை அடையாளம் கண்டுகொண்டார். அதன் காலை பிடித்து தூக்கி மரத்தில் அடித்தார். வத்சாசுரன் மடிந்தான். அவன் சுய வடிவை கண்டு அனைவரும் பயப்படுறாங்க. இன்னொரு முறை ஒரு பெரிய வாத்தின் வடிவில் பாகாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வர்றான். அதன் அலகுகளை பிளந்து கிருஷ்ணர் கொல்றார். ஒரு முறை அகாசுரன் என்பவன் பிருந்தாவனத்திற்கு வந்தான். அவன் தேவர்களை தன் வலிமையால் மிரட்டுபவன். அவனைக் கண்டு தேவர்களுக்கு அச்சம். அவர்கள் அமிர்தம் பருகி தங்கள் உயிர் போகாது என்று தெரிந்திருந்தாலும் கூட பயந்த நிலையில இருந்தாங்க. அகாசுரன் பூமியில் கிருஷ்ணர் செய்த செயல்களை பார்த்தான். கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் சந்தோஷமாக இருப்பது அவனுக்கு பிடிக்கல. இவன் பூதனாவின் சகோதரன். அவனுக்கு தன் சகோதரியை கொன்ற கிருஷ்ணனை கொலை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவன் மகிமா என்னும் யோக வித்தை அறிந்தவன். இந்த வித்தையின் மூலம் ஒருவர் தனது உருவத்தை மிக பெரிதாக்கி கொள்ள முடியும். அகாசுரன் தன் உருவத்தை 12 கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிதாக்கி ஒரு பாம்பின் வடிவெடுத்து கிருஷ்ணரையும் அவனது நண்பர்களையும் கொல்ல வந்தான். கிருஷ்ணரும் அவனது தோழர்களும் கன்று மேய்க்கும் இடத்துல வாயை பிளந்தபடி படுத்துக்கொண்டான். கன்று மேய்க்க வந்த சிறுவர்கள் ஒரு சர்ப்பம் வாயை திறந்து படுத்திருப்பதை பார்த்துட்டாங்க. அவர்கள ஒருவன் சொல்றான், இன்னும் சிறிது நேரத்துல கிருஷ்ணன் இங்க வருவான்.
அவன் நம் இனிய நண்பன். அவனால தான் பிருந்தாவனத்துல உள்ள மக்கள் எல்லாம் சுகமா வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அவனை இந்த பாம்பு விழுங்கிவிட்டால் அவர்களின் நிலைமை என்னாவது? மேலும் கஷ்ட காலத்தில் நண்பனை காப்பாற்றுபவனே உண்மையான தோழன். நாம் இந்த பாம்பின் வாய்க்குள்ள முதல்ல போவோம், அது வாயை மூடிக்கொண்டு போய்விடும், கிருஷ்ணன் தப்பி விடுவான் அப்படின்னு சொல்றான். எல்லா தோழர்களும் ஆஹா அருமையான யோசனை அப்படின்னு சொல்றாங்க. வேகமா ஓடி பாம்பின் வாய்க்குள்ள போயிட்டாங்க. பின்னர் வந்த கிருஷ்ணர் இதை பார்த்து விட்டார். தன் நண்பர்களுக்காக வருத்தப்பட்டார். அவர் நின்ற நிலையிலேயே அந்த பாம்பை கொல்ல முடியும். ஆனால் மனுஷ ஜென்மாவாக பூமிக்கு வந்திருக்கார். அந்த எல்லையை அவர் எப்பொழுதும் கடைபிடித்தார். தன் நண்பர்கள் சென்ற அதே வாய்க்குள் புகுந்து விட்டார். சதிகார பாம்பு வாயை மூடிவிட்டது. வானத்து தேவர்கள் இதை கண்டு கலங்கிவிட்டாங்க. கிருஷ்ணர் இல்லாவிட்டால் தங்களின் கதி என்னாவது என்று வயிற்றுக்குள் இருந்த நண்பர்கள் அலறாங்க. கிருஷ்ணன் அவர்களை தன் கருணை பார்வையால் அமைதிப்படுத்துகிறார். பெரிதாகி கொண்டே இருந்தார். அந்த அசுர பாம்புக்கு மூச்சடைத்தது. அதன் வயிறு கிழிந்தது. வலி தாழாமல் வாயை பிளந்தது. கிருஷ்ணரும் அவர் தோழர்களும் தப்பிவிட்டாங்க. வயிறு கிழிந்த பாம்பு இறந்தது. கிருஷ்ணரின் பாதம் பட்ட காரணத்தினால் அதன் உயிரொலி அவரிடமே கலந்தது. நண்பர்களை காத்த கண்ணன் தன்னை கொல்ல வந்தவனுக்கும் முக்தி கொடுத்தார். ஒரு சமயம் கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில தனித்து சென்றார். அன்று பலராமன் உடன் வரல. அந்த ஆற்றில் காளிங்கன் என்ற நாகம் வசித்தது. அதற்கு 100 தலைகள். அந்த கொடிய நச்சுப்பாம்பு தன் விஷத்தை தண்ணீரில் பரப்பியது. கரையில் நின்ற பெரும்பாலான மரங்கள் அதன் விஷக்காற்று பட்டு கருகிவிட்டது. காளிங்கனின் இந்த போக்கு கிருஷ்ணருக்கு கோபத்தை தந்தது. ஆனாலும் கரையில் ஒரே ஒரு மரம் மட்டும் பச்சை பசேலென கிளைகளுடன் உயரமாக நின்றது. இந்த மரத்தில் கிருஷ்ணர் பிற்காலத்தில் ஏறுவார் என தெரிந்து கருட பகவான் அதன் மீது அமிர்தத்தை தெளித்து வைத்திருந்தாராம். அதனால்தான் அது அழியவில்லை. அந்த மரத்தின் மீதேறிய கிருஷ்ணர் தண்ணீரில் குதித்தார். தண்ணீர் சிதறியது. அப்பொழுது ஏற்பட்ட நீரலைகள் மிக பலமிக்க காளிங்கனையே அசைத்தது. அது அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. யாரோ ஒரு சிறுவன் தண்ணீரில் குதித்து தன்னை இம்சை செய்ததை கண்ட காளிங்கன் ஆத்திரத்துடன் கிருஷ்ணரை நோக்கி வர்றான். கிருஷ்ணரின் அழகு அவனை கவர்ந்து விட்டது. அப்படியே அதிசயித்து பார்த்தான். இருப்பினும் தன் ஆக்ரோசத்தை காட்டி அவரை வளைத்தான். கிருஷ்ணர் தன் பலத்தை பிரயோகித்து விடுபட்டு அவன் தலையில் ஏறி நர்த்தனமாடினார். அப்பொழுது அவரது பாதங்களின் வலிமையை உணர்ந்த காளிங்கன் ஆட்டத்தின் ஒவ்வொரு அசைவும் தாங்க முடியாத வலியை தர ஒவ்வொரு தலையாக உயர்த்தி தாக்கு பிடித்தான். ஒரு கட்டத்தில் வலி தாழாமல் மரண ஓலமிட துவங்குறான். அப்பொழுது காளிங்கனின் பத்தினியர் அவர் பகவான் நாராயணனின் அவதாரம் என்பதை தெரிந்து ஓடி வர்றாங்க. இங்கே இப்படி இருக்க கரையில் நின்ற நண்பர்கள் கிருஷ்ணர் நீரில் குதித்து காளிங்கனால் இழுத்து செல்லப்பட்டதை அறிந்து யசோதையிடம் தகவல் சொல்றாங்க. அவள் பதறி எடுத்துட்டு வர்றான். பலராமனுக்கு தெரியும் காளிங்கனின் கதை முடிந்துவிடும் என்பது. எனவே அவன் பதட்டமில்லாம வந்தான். யசோதை தண்ணீரில் குதிக்க முயல்றா. என் மகனை இழுத்து சென்ற அந்த பாம்பு என்னையும் இழுத்து செல்லட்டும் அப்படின்னு சொல்றா. யசோதையை கரையில் நின்ற கோபியர்கள் பிடித்து இழுத்து வர்றாங்க. அவள் மூர்ச்சையாகிவிட்டாள். காளிங்கனின் பத்தினிகள் கிருஷ்ணரிடம் போறாங்க. மகாபிரபு, உங்களோட சக்தி அறியாம எங்களோட கணவர் உங்ககிட்ட தவறு செஞ்சிட்டார். அவரை ரட்சிக்கணும், எங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொண்டார். காளிங்கன் அவரை தன் தலையில் உயர்த்தி நீர் மட்டத்துக்கு மேலே கொண்டு வந்து விட்டான். கிருஷ்ணர் கரைக்கு வந்த பின்னர் தான் எல்லோருக்கும் உயிர் வந்தது. காளிங்கனின் பத்தினியர் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. காளிங்கன் அவரிடம், நான் கொடுத்து வைத்தவன், கடிப்பதும் சீறுவதும் எனது இயற்கை குணம், அது உம்மால் தரப்பட்டது, அதை உம்மால் தான் மாற்ற முடியும். எனவே நான் சீறியது குறித்து கவலைப்படல. இருப்பினும் மகாபிரபு தண்டிக்க நினைத்தாலும் அதை ஏற்கிறேன் அப்படின்னு பணிவோட சொல்றான். உடனே கிருஷ்ணர், காளிங்கா, நீ உனது மனைவி, குழந்தை மற்ற சகாக்களுடன் கடலுக்கு போய்விடு. யமுனையை அசுத்தப்படுத்தாதே. பசுக்களும் சிறுவர்களும் அதை குடிக்கிறாங்க. அதில் விஷத்தன்மை ஏற்படுவதை அனுமதிக்க மாட்டேன். நீ கருடனுக்கு பயந்து இங்க வந்த. இப்பொழுது நான் நடனமாடியதால் ஏற்பட்ட குறிகள் உன் தலையில உள்ளது. இதை பார்க்கும் கருடன் உன்னை எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. காளிங்கனும் அதை ஏற்று கடல் நோக்கி போய்விட்டது. கோகுலத்து மக்கள் நிம்மதி பெற்றாங்க. கிருஷ்ணரின் உறுதியான மனம், வீரம், அலங்காரம் ஆகியவை கோபியர்களை பெரிதும் கவர்ந்தது. பல சிறுமிகள் கிருஷ்ணன் தனக்கு கணவனாக மாட்டானா அப்படின்னு எண்ண துவங்குறாங்க. அவரது புல்லாங்குழல் இசையால ஈர்க்கப்படும் அவர்கள் தங்களை மறந்து நிற்பாங்க. சில சமயங்கள்ல அவர்களது ஆடை விலகியோ
நெகிழ்ந்தோ இருக்கும். ஆனால் இசையிலும் கிருஷ்ணரின் அழகிலும் லாய்த்து போகும் அவர்கள் இவ்வாறு ஆடை நெகிழ்ந்தது கூட தெரியாமல் அவரையே கண்கொட்டாம பார்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த பகுதியில வசித்த பழங்குடியின பெண்களும் கிருஷ்ணரை காதலிக்கிறாங்க. கிருஷ்ணர் நடந்து செல்லும் போது அவரது திருவடி பட்டு மண் சிவந்து போகும். அந்த சிவந்த மண்ணை எடுத்து குலைத்து தங்கள் மார்பிலும் முகத்திலும் பூசிக்கொள்வாங்க பழங்குடி மக்கள். அவர்களுக்கு ஏற்கனவே காதலர்களோ கணவர்களோ உண்டு. இருப்பினும் அவர்கள் தொட்டால் தீராத காம இச்சை கிருஷ்ணனின் காலடிபட்ட மண்ணை எடுத்து மார்பில் தடவினால் அடங்கி போகும். அதாவது காமம் மிகுந்தவர்கள் பகவான் கிருஷ்ணரின் பாதங்களில் சரணடைந்தால் போதும், காமம் என்ற பேய் உடலில் இருந்து பறந்துவிடும் என்பதே இதன் தத்துவம். மேலும் கோபியர் கிருஷ்ணரின் நினைவிலேயே மூழ்கி கிடந்தாங்க. கிருஷ்ணர் கடவுள், கடவுளின் நினைவில் மூழ்கியிருப்பது பக்தி. கிருஷ்ணர் யமுனையில் அதிகாலையில் குளிக்கும் பெண்களின் பின்னால் செல்வார். ஒரு மரத்தின் மீது அமர்ந்து கொள்வார். கோபியர் தங்கள் ஆடைகளை முழுமையாக களைந்துவிட்டு ஆற்றில் இறங்கி நீராடுவாங்க. கோபியர் கரையில் கலற்றி வைத்திருந்த ஆடையை எடுத்து மரபொந்தில் ஒளித்து வைத்தார் கிருஷ்ணர். கரைக்கு வந்த கோபியர் ஆடையை காணாமல் தவிக்கிறாங்க. எப்படி வீட்டுக்கு செல்வது என தவித்த வேலையில உங்கள் ஆடைகள் என்னிடம் உள்ளன அப்படின்னு மரத்தின் மீது இருந்து குரல் கேட்டது. கோபியர் நிமிர்ந்து பார்க்கறாங்க. மரத்தின் உச்சியில அமர்ந்திருந்த கிருஷ்ணரை கண்டு வெட்கப்படுறாங்க. கண்ணா, பெண்கள் குளிக்கும் இடத்துல உனக்கு என்ன வேலை? போதாக்குறைக்கு எங்கள் ஆடைகளையும் கவர்ந்து கொண்டாய். இப்பொழுது நாங்கள் எப்படி மேலே வருவது அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணர் கலகலன் சிரித்தபடியே, நானாகவா இங்கு வந்தேன்? நீங்கள் என்னை மனதில் நினைத்தீர்கள், என்னை பற்றி பாடினீர்கள், என்னையே அடைய வேண்டுமென மனதார வேண்டினீர்கள். அது எனக்கு கேட்டது, வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு கோபியர்களால பதிலளிக்க முடியல. இருந்தாலும் உடைகளை பெரும் பொருட்டு, அதற்காக நாங்கள் ஆடைகளை எப்படி மேலே வந்து பெற முடியும்? நீயாக கீழே வைத்து விட்டு போய்விடு அப்படின்னு சொல்றாங்க. கோபியரே, ஒரு பெண் கணவனை தவிர பிறர் முன்னிலையில் ஆடையின்றி இருக்கலாகாது. நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென துர்க்கையை வழிபட்டு விரதம் இருந்தீங்க. உங்கள் கணவனாகிய என் முன்னால் வருவதற்கு என்ன வெட்கம்? வாருங்கள், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் தயங்கவே, பெண்களே, ஆடையின்றி தண்ணீரில் இறங்குவது குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் செயலால் வருணன் கோபமடைந்துள்ளான். எனவே நீங்கள் வருணனை நினைத்து மனதார வணங்கி இனி இவ்வாறு ஆடையின்றி குளிக்க மாட்டோம் என சொல்லி அவங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. பிறகு மேலே வந்து ஆடையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். இப்படி கிருஷ்ணரோட லீலைகள் தொடர்ந்து கொண்டிருக்க நாரத முனிவர் கம்சனை அழிப்பதற்குரிய காலம் நெருங்கிவிட்டதை அறிந்தார். அவர் நேராக கம்சங்கிட்ட போறார். கம்சா, சௌக்கியமா இருக்கியா? உன் சௌக்கியம் நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையில நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீயும் உன்னை அழிக்க போகும் கிருஷ்ணனும் பலராமனும் பெரியவர்களாக வளர்ந்து வருவதை அறியாமலே இருக்க. அவர்களை சீக்கிரம் கொன்றுவிடு. இல்லாவிட்டால் உன் அழிவை யாராலும் தடுக்க முடியாமல் போய்விடும். நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதால், உன் மீது நான் அக்கறை கொண்டவன் என்பதால் இதை சொல்றேன். உன்னை ஏமாற்றிய வசுதேவரையும் நந்தகோபனையும் விட்டுவிடாதே அப்படின்னு சொல்றாரு. கம்சனும் அவரது கருத்தை ஆமோதித்து வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய்வதா சொல்றான். நாரதர் தன் கடமை முடிந்த திருப்தியோட அங்கிருந்து கிளம்பி போறார். நாரதர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கம்சன் கிருஷ்ணரை வரவழைக்கிறான். கிருஷ்ணரை கொல்றதுக்காக மல்யுத்த போட்டிய பார்க்க வர வச்சு அங்க மல்லர்கள் மூலம் கொன்றலாம் அப்படின்னு திட்டம் தீட்டுறான். வீரர்கள் எல்லாம் அரங்கத்துக்குள்ள நுழையிறாங்க. எல்லோரும் கிருஷ்ணனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது பற்றி மகிழ்ச்சி அடைகிறாங்க. பார்வையாளர்கள் வரிசைக்கு கிருஷ்ணரும் பலராமரும் போறாங்க. அப்பொழுது சானுரன் என்பவன், கிருஷ்ணா, பலராமா, ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க? போட்டியில நீங்க பங்கு பெறலையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கிருஷ்ணர், சானுரா, இங்கே பலத்திலும் வீரத்திலும் அனுபவத்திலும் சிறந்த வீரர்கள் இருக்காங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் மோதினால்தான் போட்டி சுவாரஸ்யமா இருக்கும். நாங்கள் சிறுவர்கள், எங்களோடு நீங்கள் மோதினால் பார்ப்பவர்களுக்கு ரசனை இருக்காது, மேலும் அது நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணா, நீங்கள் குவாலயபீட யானையை கொன்றவர்கள் என்ற தகவல் எங்களுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கிடைத்தது. அதை விடவா நாங்க பலசாலிகள்? அதனால் நீங்கள் எங்களோடு மோதலாம், வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறான். கிருஷ்ணர் சானுரனையும் பலராமன் முஷ்டிகனையும் எதிர்த்து யுத்தம் செய்யறாங்க. அவர்களது அடியை தாங்காத அந்த மல்லர்கள் கூக்குரலிட்டு இறந்து போறாங்க. அடுத்து மற்ற மல்லர்கள் சிலர் களமிறங்க அவர்களும் கொல்லப்படுறாங்க. இதை கண்ட மற்ற மல்லர்கள் களத்திலிருந்து தப்பி ஓடிட்டாங்க. மக்கள் கைதட்டி மகிழ்றாங்க. கம்சன் அதிர்ந்து போறான். கிருஷ்ணர் பலராமரை பாராட்ட மனம் இல்லாதது மட்டுமின்றி, வீரர்களே, இந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் மதுராபுரியை விட்டு விரட்டி அடியுங்கள். இவர்களது தந்தை நந்தகோபன்
தாய் யசோதை வஞ்சகம் புரிந்த வசுதேவர் இவர்களுக்கு ஆதரவளித்த எனது தந்தை உக்ரசேனன் உட்பட அனைவரும் கொல்லப்படணும் அப்படின்னு உத்தரவிடுறான். கிருஷ்ணருக்கோ மகா கோபம். சற்றும் நியாயமின்றி நடந்த அந்த கொடியவன் மீது பாயிறார். அவனது கிரீடத்தை தட்டி விடுறார். அவனது தலைமுடியை பிடித்து இழுத்தார். ஆசனத்தில் இருந்து சரிந்து விழுந்த அவனை இழுத்து வந்தார். மல்யுத்த களத்துல அவனை கொண்டு வந்து கீழே தள்ளுறார். மார்பின் மீது ஏறி அமர்றார். கம்சனுக்கு மூச்சு முட்டுது. ஒரே குத்துல அவன் உயிரை விட்டான். அவனது உயிர் வைகுண்டத்தை அடைந்தது. கொடுமைக்காரனா இருந்தாலும் சதா சர்வகாலமும் கிருஷ்ணரையே நினைத்தவன் அவன். அவரால் தனக்கு மரணம் ஏற்படுமோ அப்படின்னு பயந்து கொண்டே சிந்தித்தவன். வைகுண்டத்தில் அவனுக்கு ஷாரூபிய சொரூபம் கிடைத்தது. இந்த சொல்லுக்கு நாராயணனை போலவே உருவமெடுத்தல் என்பது பொருள். வைகுண்டத்தில் இருப்பவர்கள் நாராயணனை வணங்கி நாராயணனோட வடிவத்தை பெறுவார்கள். அந்த வடிவத்தை கருணை கடலான நாராயணன் கம்சனுக்கு அருளினார். கீதையில் தத் பாவ பாவித் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவன் பூமியில் இருக்கும்போது என்ன நினைக்கின்றானோ அதற்கேற்ற மறுபிறவி அடைகின்றான். கம்சன் பயத்தின் காரணமாக கிருஷ்ணரை நினைத்தாலும் அவரையே நினைத்து கொண்டிருந்ததால் இந்த உயர் நிலையை அடைய முடிந்தது. கம்சனுக்கு கங்கர் என்பவர் உள்ளிட்ட 8 சகோதரர்கள் இருந்தாங்க. கிருஷ்ணரால் அவன் கொல்லப்பட்டதை அறிந்ததும் ஆத்திரமடைகிறாங்க. அவர்கள் கிருஷ்ணரை பழிவாங்க விரைந்து புறப்பட்டாங்க. தாய் மாமனை கொல்வதை வேதம் அனுமதிக்கல. ஆனால் கம்சனை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் கிருஷ்ணருக்கு ஏற்பட்டது. ஏன்னா கம்சனை கிருஷ்ணரை தவிர வேறு யாராலும் கொல்ல முடியாது என்பது அசிரீரி வாக்கு. அதன் காரணமாக பகவான் இங்கே வேதத்தின் கட்டளையை மீற வேண்டியதாயிற்று. இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்றாலும் இப்பொழுது தன்னை தாக்க வரும் மற்ற தாய்மாமன்களை என்ன செய்வது? எல்லோருமே தேவகியின் சகோதரர்கள். இவர்களை அழிக்க ஒரே வழிதான் அண்ணன் பலராமன் தான். ஏன்னா அவர் ரோகிணியின் மகன். அவ்வகையில எதிரே நிற்பவர்கள் தாய்மாமன் ஆக முடியாது. அந்த 8 பேரையும் கொல்லும் பணியை பலராமர் ஏற்றுக்கொண்டார். குவாலாயபிட யானையை கொன்றபோது கிருஷ்ணரும் அவரும் ஆளுக்கு ஒரு தந்தத்தை ஒடித்து வந்திருந்தாங்க. அந்த தந்தத்தை கொண்டு கம்சனின் சகோதரர்களை தாக்கினார் பலராமன். ஒருவன் பின் ஒருவனாக அவர்களை கொன்றார். அப்பொழுது தேவலோகத்தில் இருந்து மலர் மாறி பொழிந்தது. கிருஷ்ண பலராமரின் வீரமான செயல்களால் யசோதையும் நந்தகோபனும் ஆனந்தமாகி கண்ணீர் வடித்து நிற்கிறாங்க. கிருஷ்ணர் கடவுள் என்பது நன்றாக தெரிந்து விட்டதால் அவரை தொட அவர்களுக்கு தைரியம் வரல. கிருஷ்ணரோ அவர்களின் பாதத்தில் விழுந்து ஆசி வழங்க சொன்னார். அவர் கடவுள் என்பதால் அவருக்கு ஆசி வழங்கும் தகுதி தங்களுக்கில்லை அப்படின்னு கருதி அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்பொழுது கிருஷ்ணர் அவர்களிடம், தாயே, தேவகி என்னை பெற்றவள் என்றாலும் நீயே என்னை வளர்த்து வந்தாய். என் பால்ய பருவ விளையாட்டுக்களை நீயே ரசித்தாய். அம்மா, இந்த உடல் தாய் தந்தையின் உறவால் பிறக்கிறது. அதன் காரணமாக பெற்றவர்களுக்கு கடன் படுகிறது. இந்த கடனை தீர்க்கும் அளவு சம அளவுள்ள பொருள் உலகிலும் இல்லை. ஏன்னா மனிதனாக பிறந்தவனுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்குது. மனித பிறவிக்கு மட்டுமே இந்த உடலை விடுத்து இறைவனிடம் சேர்வதற்குரிய அறிவு தரப்படுது. பெற்றவர்கள் வேறு, வளர்த்தவர்கள் வேறல்ல. அந்த வகையில நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க தகுதி உள்ளவர்கள் ஆகிறீங்க. இதை கேட்டு மகிழ்ந்த யசோதைய தம்பதியர் தங்கள் அன்பு மகனை வாரி அணைத்தாங்க. பலராமனுக்கு முத்தமலை பொழிகிறாங்க. அவர்களது கண்கள்ல கண்ணீர் பெருகுது. இதன் பிறகு தன் தாத்தா உக்ரசேனரை சந்தித்த கிருஷ்ணர் யது ராஜ்யத்தின் அதிபதியாக அவரை அறிவிக்கிறார். கம்சனுக்கு பயந்து ஒளிந்திருந்த மன்னர்கள் எல்லாம் மகிழ்ந்து உக்ரசேனரை பணிந்து வணங்குறாங்க. மதுரா மக்கள் கிருஷ்ணரை தினமும் வணங்கும் பாக்கியம் பெறாங்க. முகுந்தா என கூறி அழைக்கிறாங்க. இதுக்கு முக்தியும் பரமானந்தமும் தருபவன் அப்படின்னு பொருள். நிச்சயமாக மதுரா மக்கள் பரம ஆனந்தத்தில் மூழ்கினார்கள் என்றால் மிகையல்ல. சில நாட்களுக்கு பிறகு பிருந்தாவனத்துக்கு யசோதையும் நந்தகுமாரரும் புறப்பட்டாங்க. கிருஷ்ணரை அவர்கள் அழைக்கிறாங்க. அம்மா, எனக்கு இன்னும் சில கடமைகள் இங்குள்ளது. வசுதேவர் தேவகியை சிறையில் இருந்து விடுவித்து அவர்களுடன் சில நாட்கள் தங்கி வருகிறேன். என்னை வளர்த்த உங்களை என்னால் மறக்க முடியாது. அண்ணாவும் என்னுடன் தான் இருப்பார். நாங்கள் நிச்சயம் பிருந்தாவனத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் மகன்களை பிரிந்து கண்ணீரோட புறப்படுறாங்க. இதன் பின்னர் தேவகியும் வசுதேவரையும் கிருஷ்ணர் சிறையிலிருந்து விடுவித்தார். வசுதேவர் தன் பிள்ளைகளுக்கும் கற்க முனிவர் என்பவர் மூலம் புனித நூல் சடங்கை செய்து வைத்தார். கிருஷ்ணர் பிறந்தபோது மனதால் செய்த பசு தானத்தை இப்பொழுது அவர் நிஜமாகவே செய்தார்.
பின்னர் தன் மகன்களை சாந்திபினி முனிவர்களிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார். இத்தனை காலமும் மாடு மேய்த்து திரிந்த அந்த இளைஞர்கள் இப்பொழுது அறிவியல், அரசியல், கணிதம், சகுனக்கலை, வைரங்களுக்கு பட்டை தீட்டும் கலை என சகல சாஸ்திரங்களையும் ஆசானிடம் படிக்கிறாங்க. பயிற்சி முடிந்ததும் ஆசானிடம், குருவே, தங்களுக்கு தர வேண்டிய குருதட்சணை என்ன என்றதும் குரு எதுவுமே பேசாம அருகில் இருந்த தன் மனைவியை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் பனித்தது. தாயே, தங்கள் கண்கள் ஏன் பனித்திருக்கின்றன? தாங்கள் ஏதோ எங்களிடம் கேட்க விரும்புறீங்க, தாராளமா கேளுங்க அப்படின்னு கிருஷ்ணரும் பலராமரும் சொல்ல, குறுக்கிட்ட சாந்திபினி முனிவர் அவர்களிடம், சீடர்களே, எங்கள் மகனுடன் பிரபாஷ சத்திர கடற்கரைக்கு சென்றிருந்தோம். அவன் அதில் மூழ்கிவிட்டான். அவனை மீட்டு தரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இறந்து போன ஒருவனை மீட்பதென்றால் அது தெய்வத்தால் தான் முடியும். இங்கே பகவான் இரட்டை அவதாரம் எடுத்து வந்துள்ளார். அவரால் முடியாததுதான் என்ன? அவரிடம் ஆசி பெற்று உடனே கடற்கரை போய் நிற்கிறாங்க கிருஷ்ணரும் பலராமனும். சமுத்திரராஜன் அவர்களின் திவ்ய தரிசனம் கண்டு ஓடோடி வந்து பணியிறான். ஸ்ரீ கிருஷ்ணா, நான் தங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்கிறான். உன்னிடம் மூழ்கி உள்ள எங்கள் குரு சாந்திபினியின் மகனை திருப்பி கொடு அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு. தேவாதி தேவா, அவன் எனக்குள் இல்லை. அவனை எனக்குள் மூழ்கி அட்டூழியம் செய்து கொண்டிருக்கும் பஞ்சஜனன் என்ற அசுரன் பிடித்து சென்றான். ஒருவேளை அந்த சிறுவனை அவன் உயிரோடு விழுங்கியிருக்க கூடும். சங்கு வடிவில் என்னுள் மறைந்திருக்கும் அவனை பிடித்தால் விபரம் தெரியும் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணரும் பலராமரும் சற்றும் தாமதிக்காம கடலுக்குள்ள போறாங்க. அங்கே சங்கின் வடிவில் உருண்டு கொண்டிருந்த பஞ்சஜனனை பிடிக்கிறாங்க. அவனது வயிற்றை கிழித்தார் கிருஷ்ணர். உள்ளே சிறுவன் இல்லை. சங்கு வடிவ அசுரனை கொன்று வெளியே தூக்கி வந்தனர். அவர்கள் நேராக யமலோகம் போறாங்க. யமலோக வாசல்ல யமதர்மராஜா அவர்களை தண்டனிட்டு வரவேற்கிறான். காலனே, எங்கள் குருவின் மகன் இங்கிருந்தால் உடனே என்னோட அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. தங்கள் கட்டளை என் பாக்கியம் அப்படின்னு சொல்றான். சிறுவனை அழைத்து வந்தான். அவர்கள் சிறுவனை குருவிடம் ஒப்படைக்கிறாங்க. சாந்திபினி முனிவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சீடர்களே, நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். இருப்பினும் குரு என்ற முறையில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இந்த யுகத்தில் பேசப்படுபவர்களாக இருப்பீங்க. உங்கள் போதனைகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. பயிற்சி முடித்து மதுராவுக்கு அவர்கள் திரும்பினாங்க. தேவகியும் நந்தகோபரும் தங்களோட பிள்ளைகளை பார்த்து மகிழ்றாங்க. மாடு மேய்த்த சிறுவர்களுக்கு கல்வி கற்று தந்ததுல தந்தை வசுதேவருக்கு மிகுந்த திருப்தி. கிருஷ்ணர் மதுராவில் சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் விருந்தாவனத்தில் தந்தை, தாய் மற்றும் கோபியருக்கு கொடுத்த வாக்குறுதி மட்டும் உறுத்தி கொண்டே இருந்தது. அங்கு வருவதாக சொல்லியிருந்த வாக்குறுதியே அது. பிருந்தாவனத்தில் யசோதை, நந்தகோபர் மட்டுமின்றி கோபியர்களும் கிருஷ்ணரின் நினைவிலேயே இருந்தாங்க. பார்க்கும் இடத்திலெல்லாம் அந்த பரந்தாமன் தான் தெரிந்தான். அங்கே ராதா என்ற கோபிகை வசித்தாள். அவள் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைப்பவள் இல்லை. உண்ணும் போது கிருஷ்ணா, உறங்கும் போதும் கிருஷ்ணா, எந்த செயல் என்ன நடந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, இப்படி கிருஷ்ணனையே நினைத்து கிடந்தவள் அவள். இவள் பிறந்த பிறகு கண் விழிக்கவே இல்லையாம். ஒரு நாள் யசோதை கண்ணனை இடுப்பில் சுமந்தபடி இவள் வீட்டுக்கு வரவே விழித்து பார்த்தாளாம். அப்படி ஒரு தீராத காதல் அந்த மாயவன் மீது. நெஞ்சுக்குள் அவனது திருவடிகளை பற்றிய நினைவு மட்டுமே அவளுக்கு இருந்தது. கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இருந்தபோது அவளை தழுவி இனிய மொழி பேசுவார். அவர் இங்கிருந்து சென்றதிலிருந்து கலங்கி போய் இருந்தார். கிருஷ்ணரின் நினைவு அவளை வாட்டியது. மதுராவுக்கு கிருஷ்ணரின் பெரியப்பா பிள்ளையான உத்தவர் என்பவர் வர்றார். இவர் தோற்றத்துல கிருஷ்ணரை ஒத்திருப்பார். அவர்கள் சகோதரர்கள் என்றாலும் நண்பர்களை போல பேசிக்கொள்வாங்க. உத்தவரே, நீர் உடனே விருந்தாவனம் செல்லணும். என்னால தற்போதைக்கு அங்கு வர முடியாது என்பதை சொல்ல வேண்டும். குறிப்பாக என் தாய், தந்தை மற்றும் என்னையே உயிராய் கருதி நான் வருவேன் என்ற நம்பிக்கையில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோபியருக்கும் ஆறுதல் சொல்லணும். நான் நிச்சயம் அங்கு வருவேன் என்பதை எடுத்து சொல்லணும். காரணத்துடன் தான் நான் அங்கு வரல. கம்சனை கொன்றதால அவனது ஆதரவாளர்கள் என்னை பழிவாங்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு இருக்காங்க. நான் மதுராவில் இருந்தால் இங்குதான் அவங்க வருவாங்க. பிருந்தாவனம் சென்றால் பாவம், ஏதுமறியாத அப்பாவி ஜனங்களும் பசுக்களும் துன்பப்படுவாங்க. அதற்காகவே நான் வரல என்பதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உத்தவர் அதை ஏற்று ரதத்தில் புறப்பட்டார். அவர் விருந்தாவனத்தை அடைந்து நந்தகோபரிடம் கிருஷ்ணர் சொன்னதை எடுத்து சொன்னார். பின்னர் கோபியரை சமாதானம் செய்ய அவர் போறார். ராதாவிடம் சென்று, தாயே, உன் கிருஷ்ணன்
உன்னை மட்டுமல்ல, இங்கிருக்கும் அனைத்து கோபியர்களையும் பார்க்க ஆவல் கொண்டுள்ளார். விரைவில் உங்களை காண வருவதா சொல்லியிருக்கார். அந்த தகவலை அறிவித்து போகவே இவ்வூர் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மதுராவில் அவன் நிகழ்த்திய வீர செயல்களை எல்லாம் ஒன்று விடாமல் சொல்ல சொல்ல கோபியர்களின் தாபம் மேலும் அதிகமாகுது. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வகையில் அவரை உயர்த்தி பேசினால் அதை ரசித்து கேட்ட உத்தவர் கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுவதை கேட்டாலே புண்ணியம் கிடைத்துவிடும். அதுபோல்தான் உத்தவரின் நிலையும் அமைந்தது. உத்தவர் பிரியா விடை பெற்று ஊர் திரும்பினார். கிருஷ்ணரிடம் கோபியர் நிலை பற்றி எடுத்து சொன்னார். இதன் பிறகு ஒரு நாள் தான் மதுராவுக்குள் நுழைந்த அன்று தனக்கு சந்தனம் தடவி உபசரித்த கூனி பெண்ணான குப்ஜாவின் இல்லத்துக்கு கிளம்பினார். குப்ஜா கிருஷ்ணரை இன்முகத்துடன் வரவேற்கிறாங்க. அவரை ஆசனத்தில் அமர வைத்தாள். அவருக்கு சந்தனம் பூசினாள். வாசனை திரவியங்களை தடவுனா. இது அவளது தொழில். அவள் தான் வாழ்ந்து வந்த நாட்டின் மன்னனுக்கு சந்தனம் பூசும் தொழிலை செய்பவள். கிருஷ்ணரை அவள் ஒரு கட்டிலில் அமர வைத்தாள். ஒரு கிண்ணம் சந்தனத்தை அவர் மேல் பூசினாள். என் அன்பானவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கெஞ்சினாள். கிருஷ்ணர் சிரித்தார். அவளை அவர் தொடவில்லை. அவரது பாதங்களை தொட்டு வணங்கினாள். இச்சை உணர்வுடன் அந்த பாதங்களை எடுத்து சற்றே நாணத்துடன் தன் மார்பில் வைத்தாள். அவ்வளவுதான். அவளது இச்சை உணர்வுகள் மறைந்து இப்பொழுது குப்ஜா புது மனுஷியாகிவிட்டாள். கிருஷ்ணரை மனதார துதிக்கிறார். அவளது குணமே மாறிவிட்டது. குப்ஜாவிடம் விடைபெற்றார் கிருஷ்ணர். அவரை தன்னுடனேயே தங்கும்படி அவள் வற்புறுத்துகிறார். அது தன்னால் இயலாது என்று கிருஷ்ணர் தன்னை மதுராபுரிக்கு கம்சன் உத்தரவின் பேரில் அழைத்து வந்த அக்ரூரன் இல்லத்துக்கு புறப்பட்டார். அக்ரூரர் மிக சிறந்த ராஜதந்திரி, கிருஷ்ணரின் மகாபக்தர். அவர் கிருஷ்ணரை தகுந்த முறையில் வரவேற்று அவரது பாதத்தை கழுவி தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டார். அவரது பாதத்தை தன் மடியில் தூக்கி வைத்து வருடினார். கண்ணீர் மல்க அவரை பிரார்த்தித்தார். கம்சனையும் அவனது கொடிய நண்பர்களையும் கொன்றதற்கு நன்றி கூறினார். அக்ரூரரை மிக முக்கிய காரியம் நாடி கிருஷ்ணர் பார்க்க வந்திருந்தார். கிருஷ்ணரின் மைத்துனர்களான பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தில் வசித்து வந்தாங்க. ஹஸ்தினாபுரம் என்றால் யானைகள் நிறைந்த இடம். யானைகள் கட்டி காக்க நிறைய செல்வம் வேண்டும். அந்த அளவுக்கு செல்வம் படைத்த பூமி அது. பாண்டவர்களுக்கு எதிராக அவர்களது பெரியப்பா திருதராஷ்டிரனின் மகன்களான கௌரவர்கள் செயல்பட்டு வர்றாங்க. அவர்கள் பாண்டவர்களின் பூமியை அபகரித்திருந்தாங்க. இது பற்றி விசாரித்து திருதராஷ்டிரனுக்கு நல்லறிவு புகட்ட தகுதியானவர் அக்ரூரர் என்பதை உணர்ந்திருந்தார் கிருஷ்ணர். மேலும் அவர் பாண்டவர்களின் தாய் குந்திக்கும் உறவினர். அதை அக்ரூரரிடம் எடுத்து சொன்னார். அவரது கட்டளையை ஏற்ற அக்ரூரர் சில நாட்களிலேயே ஹஸ்தினாபுரம் புறப்பட்டு விட்டார். திருதராஷ்டிரனின் சகோதரர் விதுரர் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர். அவர் மூலமாக ஹஸ்தினாபுரத்தில் நடக்கும் விஷயங்களை அறிந்து கொண்டார். பின்னர் குந்தியை சந்தித்து நடந்த விஷயங்களை அறிந்தார். திருதராஷ்டிரன் பிள்ளை பாசத்தால் பாண்டவர்களை கொல்ல திட்டமிடுவதை உறுதி செய்த பின்னரே திருதராஷ்டிரன் கிட்ட போய் அறிவுரை வழங்குகிறார். அவன் செய்வது நியாயமல்ல என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்றார். அப்பொழுது திருதராஷ்டிரன் தன் தவறை உணர்ந்திருப்பதை ஒப்புக்கொண்டான். ஆனாலும் அவன் அவரிடம், அக்ரூரரே, உமது போதனைகள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை என்பதை நான் அறிவேன். ஆனாலும் ஒருவனுக்கு மரணம் என்பது விதிக்கப்பட்டிருக்கும் வேளையில யார் அறிவுரை சொன்னாலும் அதனால் பயனில்லாமல் போய்விடும். அந்த அறிவுரைகள் அமுதம் என்று தெரிந்தாலும் அதை அவன் ஏற்க மாட்டான். உமது அறிவுரைகளை நான் ஏற்காதது கூட அந்த கடவுளின் சித்தம்தான். ஏன்னா கடவுளின் சித்தத்தை தடுத்து நிறுத்தும் சக்தி யாருக்கும் இல்லை. அது நம் இருவருக்கும் பொருந்தும். அறிவுரை சொல்பவனும் பெறுபவனும் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. பூமியில் பாவிகளை குறைக்க யது வம்சத்துல பரமாத்மா தோன்றியுள்ளதை நான் அறிந்திருந்தும் என்னால் எதுவும் செய்ய முடியாமைக்கு வருந்துறேன். திருதராஷ்டிரன் நிர்பந்தத்தின் பிடியில் இருக்கா என்பதை அக்ரூரர் அறிந்து கொண்டார். திருதராஷ்டிரனும் தன் பிள்ளைகளை காவு கொடுப்பதற்கென்றே நிர்பந்தத்தின் பிடியில சிக்கியிருந்தான். அக்ரூரர் மதுராவுக்கு திரும்பி கிருஷ்ண பலராமரிடம் விஷயத்தை சொல்றார். போரை தவிர்க்க முடியாது என்பதை உணர்ந்த கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக பல வகையில் போராடி வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். இந்த போர்க்களத்திலே கீதை என்னும் வாழ்க்கையின் யதார்த்த நிலையை உணர்த்தும் அருமருந்தையும் தர்றார். கிருஷ்ணர் நிகழ்த்திய லீலைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல.